சென்னையில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் பேசிய கருத்துகள் தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. சென்னை காமராஜர் அரங்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வ பெருந்தகை உரையாற்றும் போது வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கவும் காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து அறியவும் பொதுக்குழு கூடியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் முதன்மை கட்சியாக மாற வேண்டும் என்று கூறிய அவர், கட்சி தனியாக இயங்க வேண்டுமா அல்லது பிற கட்சிகளை சார்ந்து இயங்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் தெரிவித்த இந்த கருத்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101. இன்னும் ஏறப்போகிறது. எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள்? என்டிஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர் கூட நம்முடைய கூட்டணிக்கு வந்தால், நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள், நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் பேசும்போது, மக்களவை தேர்தலில் வெற்றி பெற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் என்றார். காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு டெபாசிட் இழந்ததை மறக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லித்தான் ஆட்சி செய்ய முடியும் என கூறினார். மேலும் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு சிறிதளவு தந்திரம் வேண்டும் என்றும், நாற்காலி காலியாகும் போதுதான் அதில் மற்றொருவர் அமர முடியும் என்றும் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மாபெரும் மறைந்த பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லித்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது. சில பேர் பேசினார், மிகப்பெரிய மேதாவிகளாக என் காதில் ஏற்பட்டது. காரணம் ஒரே சமயத்தில் 2 பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர். பரவாயில்லை, அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே நான் அவர்களை ஒன்றும் குறை சொல்லவில்லை, பாராட்டுகின்றேன். அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாம். முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடித்தீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். இதன் தொடர்ச்சியாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வென்ற 10 தொகுதிகளிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்த ஆதரவை தான் நன்றாக அறிவேன் என கூறினார். மேலும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவது தொடர்பாக ஆலோசனை செய்யுங்கள் என்று பீட்டர் அல்போன்ஸ் பேசிய போதே கூட்டத்தில் இருந்தவர்கள் மத்தியில் விவாதங்கள் எழுந்தன. இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் கடந்த நின்ற 10 இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவரும் தாங்கி பிடித்தார்கள் என்பதை நேரில் அறிவேன். சுதா அவர்களுக்கு தெரியும், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டி போட்டவர்களுக்கு தெரியும். எந்த நேரமும் துவங்கி விடாமல் 24 மணி நேரமும் கண்காணிப்பாக இருந்து ஒரு தொகுதியை கூட ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது என்று சொல்லி அருமையாக ஒருங்கிணைத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்படும். அடுத்த 2 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு சிந்தி சிதறி சின்னாபண்ணமாகி கிடக்கிறது.
அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார், சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கிறார். இப்பொழுதே அடையாளம் காணுங்கள். உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள். எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்போதே கணக்கெடுங்கள். அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஸ்தாபன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆள் ஜெயித்து விட்டு சேர்மன் கேட்டா எப்படி முடியும்? பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் கூட்டணி குறித்த முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்த பின் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பேசினார். உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வேண்டாம் என்ற கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை தனது உரையில் ஜோதிமணி குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு எளிய கருத்து இருக்கு. அந்த கருத்தை நான் சொல்றேன். ஒண்ணு சிம்பல் உள்ள எலெக்ஷன், இன்னொன்னு சிம்பல் இல்லாத எலெக்ஷன். சிம்பல் இல்லாத எலெக்ஷன்ல நீங்க 12,524 பஞ்சாயத்துகளும் 99,333 ஏறக்குறைய 1,00,000 வார்டுகளும் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க நாடாளுமன்றத்துக்கு கூட்டணி வைப்போம், சட்டமன்றத்துக்கு கூட்டணி வைப்போம், உள்ளாட்சி அமைப்பு கூட்டணி வைக்க கூடாதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன். நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாலி முதற்கொண்டு வித்துப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறாங்க, அதனால கஷ்டப்படுறாங்க. நம்மளால கட்சியில பினான்சியலா நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு நம்மளால நிதியுதவி கொடுக்க முடியல. அதனால என்னுடைய எளிய கருத்து என்னன்னா, நம்மளுடைய சிம்பல் இல்லாத தேர்தல்களில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சீட்டுகள்ல காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். மற்ற தொகுதிகளில் ஒரு முறையாக குழு அமைத்து கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிட்ட சதவிகிதம் அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை காங்கிரஸ் கட்சி பெற்றுத்தர வேண்டும். அந்த வேட்பாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி நிதியுதவி அளிக்கணும் நான் சொல்றேன். இப்படி காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி தொடர்பாக மாற்றி மாற்றி பேசியது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.